இல்லையா? ஒரு சமயம் நம்மளுக்கு விருத்தமான காரியம் ஏதாவது அவர் பண்ணாக்கா, என்ன கிருஷ்ணன் நீ ஏன் இந்த மாதிரி பண்ணலாமா இல்லையா? அந்த அளவுக்கு நம்மளுக்கு அவருக்கு சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்தால் அப்போ நம்ம டியர் கிருஷ்ணான்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் என்ன? Krishna put on rope to bind you. When you committed an offense. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையில் என்ன தவறு சொல்லுங்க பார்க்கலாம். கிருஷ்ணா நெவர் கமிட்ஸ் மிஸ்டேக். கிருஷ்ணா தவறு பண்ணிட்டார், அவர் என்ன இல்லை, பகவான் இல்லை இல்லையா? ஆனால் இப்போ யசோதா அம்மா கண்ணுக்கு கிருஷ்ணா தவறு பண்ணான்னு இருக்கும், அதனால கையில் எடுத்துச்சு. நீ இந்த தவறு பண்ணி இப்போ நம்ம வீட்டில் கூட சாதாரணமாக ஏதாவது பையன் இப்போ நம்மளை கட்டி போட்டாதான் நல்லது, சமையல் கூட பண்ண முடியல இல்லையா? நீ அங்கேயும் சுற்றிட்டே இருக்கிற நான் கட்டி போட்டுறேன் பாரு, டைம் ஆயிடுச்சு, மணி ஆயிடுச்சு, டிஃபின் கேரியர் வரும், டிஃபின் கட்டணும் என் புருஷனுக்கு. அந்த காலத்து இந்த காலத்தில் எப்படி இருக்கோ தெரியாதா இல்லையோ? அதனால இப்போ யசோதம் என்ன பார்க்குது, கிருஷ்ணன் என்னமா பார்க்குது, குழந்தையா பார்க்குது, ஒரு குழந்தையா பார்க்குது. ஆனா என்னவா பார்க்கவில்லை, பகவான் என்று பார்க்குது. யசோதம்மா பகவான் என்று பார்க்கவில்லை, தன்னுடைய சொந்த குழந்தை என்று பார்க்கும். எதற்காக ஒரு அம்மா வந்து பையனை இது பண்ணும், சரி பண்ணும்? அவன் கெட்ட வழிக்கு போனால், கெட்டவனா மாறினா எந்த தாய்க்கும் பறக்காது. எதற்காக சொல்லுவோம்? என் வயிற்றில் பிறந்தியே, என் வயிற்றில் பிறந்து இந்த மாதிரி இருக்கிறீ, ஏன் அந்த வார்த்தை, என் வயிற்றில் பிறந்து நீ இந்த மாதிரி கெட்டவனா இருக்கலாமா, சீ நீ எனக்கு குழந்தையே வர இல்லையா? அதெல்லாம் சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறவங்க அவங்க தாங்க மாட்டாங்க. என் இதில் இருந்து என் வயிற்றில் பிறந்து நீ இந்த மாதிரி பண்ணவே கூடாது. அது அடுத்த தண்டிக்கிறதுக்காக தான் குழந்தை ஏதாவது தவறுகள் பண்ணால் தண்டிக்க. இப்போ ஆக்சுவலாக கிருஷ்ணர் தவறுகள் பண்ண மாட்டார். ஆனால் யசோதா அம்மா கிருஷ்ணரை பகவான் என்று நினைக்கவில்லை, தன்னுடைய சொந்த குழந்தை என்று நினைச்சு கிருஷ்ணரை கட்ட முயற்சி பண்ண. தவறு என்றது என்ன தவறு யாராவது சொல்ல முடியுமா? என்ன தவறு அவர் பண்ண தவறு என்ன? எதற்காக அந்த அம்மா கட்ட? வெண்ணையை திருட்டு மட்டும் இல்லை, வேற என்னென்ன பண்ணா? ஓகே, பானையே ஒடிச்சான். அதுக்கப்புறம் அது என்ன தப்பு? தான் மட்டும் சாப்பிட்டா பரவாயில்ல, ஏதோ நம்ம குழந்தை நம்ம சாப்பிட்டா பரவாயில்லை. அது இல்லாமல் கூட வந்தவங்க எல்லோருக்கும் சாப்பிட வச்சோம். அது இல்லாமல் குரங்களுக்கு கூட சாப்பிட வச்சோம். எவ்வளோ பெரிய அதை இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வெண்ணெய் எடுக்கிறது அந்த சுலபம் இல்லை. ஏன் அதுக்கு செப்பரேட் நம்மளுக்கு சார்ஜிங் பண்ணுறதுக்கே டைம் இல்லைன்னு சொல்லுவோம். உங்களுக்கு வெண்ணெய் எடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு டைம் இருக்குமா? அந்த அளவுக்கு அந்த சமயம் ஏற்றுக்கொண்டு யசோதம்மா அவளுக்கு என்ன வெண்ணெய் தயார் பண்ணால், இது மட்டும் சாப்பிட்டா பரவாயில்ல, இது மட்டும் எல்லோருக்கும் கொடுக்குறோம். குரங்களுக்கு கூடவா கொடுக்கணும்? ஏதோ மனிதர்களுக்கு கொடுக்குறாங்கன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லுவோம், குரங்களுக்கு கொண்டா கொடுக்கணும். அது இல்லாமல் சாப்பிட்ட பிறகு பானையும் ஒடிக்கிறோம். இதெல்லாம் தவறு தானே இல்லையா? பகவான் தவறுகள் பண்ண மாட்டார், இந்த ஸ்டேட்மெண்ட் தானே. இது எப்படி நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது? ஹவ் யூ கேன் ஜட்ஜ் திஸ் ஒன்? பானை உடைச்சான், சாப்பிட்டான், எல்லோருக்கும் கொடுத்தான், குரங்களுக்கும் கொடுத்தா, இது தப்பு இல்லைன்னு எப்படி சொல்றது? Krishna never commits mistake, but all these things are offensive. Any answer? Everything what it is, everything is property. So yes, எல்லாமே கிருஷ்ணாவுடைய ப்ராப்பர்ட்டி. ஏதாவது பண்ணிக்கலாம். இப்போ யசோதா நினைக்குது, இந்த பானை எனது, இந்த வெண்ணெய் எனது, நான் தயார் பண்ணேன். இதெல்லாம் தவறு. வாஸ்தவத்துக்கு இதெல்லாம் தவறு. புரியுதா? வாஸ்தவத்துக்கு இதெல்லாம் தவறு. அது யசோதம்மாவுக்கு இல்லை, வேற யாருக்கும்.
இதில் இன்னொரு பாயிண்ட் கொஞ்சம் இருக்கு. எதுக்காக சேர்த்து வைக்கிறாங்க? எதுக்காக சேர்த்து வைக்கிறாங்க? அதே போல் இப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம்? பேங்க்கில் போட்டு வைக்கிறோம், சேவிங்ஸ் பேங்க். எதுக்காக? வருங்காலம் நல்லா வருங்காலத்தில் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்றதற்காக. ஆனால் நம்ம சாஸ்திரப்படி வருங்காலத்துக்காக ஏதாவது நம்ம பார்க்கலாமா? நம்ம எந்த காலத்தில் இருக்கணும்? வர்த்தமான காலத்தில் இருக்கணும். யாராவது பர்ஃபெக்டாக வர்த்தமான காலத்தில் இருந்தால் அவங்களுடைய ஃப்யூச்சர் வருங்காலம் எப்படி இருக்கும்? பர்ஃபெக்டாக கிருஷ்ணரே அரேஞ்ச் பண்ணுவார். இப்போ 7:30 மணி, வருங்காலம் 7:45. இப்போ நம்ம பர்ஃபெக்டாக போயிட்டே இருந்தாக்கா 7:45 மணிக்கு 7:45 மணி வர்த்தமானம் தான் இல்லை. 7:30 மணிக்கு 7:45 மணி வருங்காலம். 7 மணிலேருந்து நம்ம வர்த்தமான காலத்திலே இருக்கிறோம். அது 7:45 மணி ஆயிடுச்சு. அப்போ 7:45 மணி 7:45க்கு வர்த்தமானம் தானே. அப்போ வருங்காலம் பண்ணுறது இருக்கா? வருங்காலம் இருக்கா? எப்போதுமே வர்த்தமான காலம். வர்த்தமான காலத்தில் கிருஷ்ணன் நம்ம நினச்சிட்டு இருந்தால் நம்மளுக்கு எந்த வித குறைன்றது இருக்காது. கிருஷ்ணா எல்லாமே பார்த்துப்பார். அனன்யா சிந்தை இருக்கோமா வேதனா பரிபாஸ்தே தேஷாம் இத்தியாதி யுக்தானாம் யோகக்ஷேமம் வாகனம். இது நன்றாக புரியுதுங்களா உங்களுக்கு? கிருஷ்ணா இஸ் தி ப்ரொப்ரைட்டர் ஆஃப் எவ்ரிதிங். இப்போ நம்ம நாளைக்காக என்று சேர்த்து வைக்கிறது அது யாருக்காக இருக்கணும்? கிருஷ்ணருக்காக தான் இருக்கணும், வேற யாருக்காக இருக்கக்கூடாது. அதனால நம்ம என்ன சொல்றோம்? ஈசாவாசம் இதம் சர்வம் யச்சிஞ்ச ஜெகதாம் ஜெகத் தேன தத்வேன புஞ்சிதாம் மா புதக் பஸ்சித் தனம். அப்படி என்றால் நம்மளுடைய கோட்டா மட்டும்தான் நம்ம ஏற்றிக்கணும். அதிகமாக நம்ம கிட்ட இருந்தால் அது நம்ம பொருள் அல்ல. நான் சேல்ஸ் பண்ணி வைக்கிறேன், நான் போயிட்டாலும் என் பொண்டாட்டிக்காக நல்லா இருக்கும், என் பசங்களுக்காக நல்லா இருக்கும். நம்ம சேர்த்து வைக்கிறதுல யார் செலவு அடிப்பாங்கன்னுட்டு பாகவதத்தில் சொல்லியிருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சேர்த்து வச்சிடும். பாவம் ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் என்ன பண்ணால் நிறைய பணமெல்லாம் சேர்த்து வச்சான். அதுக்கப்புறம் அதெல்லாம் எதிர்த்து வீணாகிடுச்சு. பாகவத்தில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது. அது யார்? மாப்பிள்ளை. மாப்பிள்ளை வந்தால் எல்லாம் என்னென்ன சேர்த்து வச்சு எல்லாம் போயிடும். அது பாகவத்தில் சொல்லியிருக்காங்க. எல்லாமே சேர்த்து வைக்கிறது எதற்காக? கிருஷ்ணாவுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏனென்றால் அது நம்மளுடைய கோட்டா இதுவரை. அது நம்மளுக்காக நம்ம பயன்படுத்தி கொண்டால் நம்ம என்ன ஆகுவோம்? அடுத்தவங்களுடைய கோட்டை நம்ம ஏற்றுக்கொண்டால் நம்ம என்ன ஆகுவோம்? திருடன், குற்றவாளி. ஒரு வருஷத்துக்கு 35 லட்சம் நான் சம்பாதிக்கின்றேன், 35 லட்சத்துக்கு நான் அதிகாரி என்றால் பகவானோட பார்வையில் அது கரெக்டா? இல்லவே இல்லை. அவங்களோட ஹிஸ்டரியெல்லாம் படித்து பார்த்தாக்கா ரொம்ப கஷ்டம். அம்பானி என்னாச்சு? ஃப்ளைட் எங்கேயும் போயிட்டார் இல்லையா? ஒரு ஃப்ளைட் கிராஷ். ஜவஹர்லால் நேரு ஹார்ட் அட்டாக், இந்திரா காந்தி ஷாட் டவுன், ராஜீவ் காந்தி ஷாட் டவுன். அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? இஸ்கான் என்ன சொல்கிறோம்? ஐயா உங்களுக்கு வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் நீ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பண்ணணும். யார் வீட்டில் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்களோ அந்த வீட்டில் கிருஷ்ணா இருப்பார், விஷ்ணு இருப்பார், லக்ஷ்மி தேவி தனக்கு தானாக. இது இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம வீட்டுக்கு ஆயிட்டு என்ன மிச்சம் இருக்கோ அது பேங்க்கில் போடு, ஏதாவது பண்ணு. ஆனால் பகவானுடைய சேவைக்கு தான் அது. இப்போ யசோதா அம்மா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? மேலே வச்சு கொடுப்பாங்க. மேலே வச்சாக்கா அது கிருஷ்ணாவுடைய சொந்தம். ஈசாவாசம்
அது அவங்களுடைய கோட்டா இல்லை. அதனால் சாப்பிடலாம் வேறு யாராவது யாராருக்கு ஷார்ட்டேஜ், குரங்குகள ஷார்ட்டேஜ். குரங்குகள்லாம் உள்ளே வந்து வெண்ணெயெல்லாம் சாப்பிடாது இல்லையோ, அதனால கிருஷ்ண குரங்குகள்லாம் வெண்ணெய் கொடுக்குறார். இதில் என்ன தப்பு இருக்கு? கிருஷ்ண ஏதாவது தவறு பண்ணானா? கிருஷ்ண தவறு பண்ணானா யார் இது ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க மனத்தில் அமைதி வருது. சில கோபிகள்லாம் ரொம்ப பேஜாரியாக இருக்கும். என்னடா கிருஷ்ண வழி எல்லாம் முடிச்சுலாம் போகிறானே, அவங்க அம்மா கிட்ட கூட போய் சில கம்ப்ளைண்ட்டில் பண்ணிக்கிறாங்க. அது பண்ண பிறகு கிருஷ்ணா அவங்க வீட்டுக்கு போக மாட்டான். அப்போ அந்த கோபிகள்லாம் எப்படி இருக்கும்? மனசில் வேதனையாக இருக்கு இல்லையா? ஐயோ கிருஷ்ணா வந்து எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டு பானை ஒடிச்சாலும் என் மனசு நிம்மதியாக இருந்துருக்கு, இப்போ வரவே மாட்டேன்றான். இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்? வாஸ்தவத்துக்கு நம்ம கோட்டா நம்ம ஏற்றுக்கொண்டு அடுத்த கோட்டா கிருஷ்ணனுக்கு கொடுத்தா நம்ம மனசுக்கு அமைதி என்பது கிடைக்கும். நிம்மதி. அது என்ன? நிம்மதி வேண்டும் வீட்டில். என்ன 1000 இது இருந்தாலும் நிம்மதி வேண்டும் வீட்டிலே. ஏதோ ஒரு பாட்டுங்கிறது ஒரு பாட்டு வரலாம். ஓகே, அந்த பாட்டுக்கு வரல. அதனால நம்ம கிட்ட இருக்குது கிருஷ்ணன் கொடுக்கணும். நம்ம எவ்வளோ சேர்த்து வச்சாலும் சுகமில்லை. லூட்டஸ் டக்காய்ட்ஸ் அவங்க வந்து கொண்டு போக போகிறாங்க. பகவானுடைய சேவைக்காக பயன்படுத்தி கொண்டால் எந்த விதமான கஷ்டம் இருக்கு. நான் சொல்ல தெரியுதுங்களா இந்த வார்த்தை? கிருஷ்ணா நெவர் டஸ் மிஸ்டேக். அது ப்ரூவ் ஆயிடுச்சு.